ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு குக் வித் ஷியாமலா சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஒரு அருமையான பரோக்கடா ஃபிஷ்ஷு 65 தாங்க பார்க்க போகிறோம். அருமையாக இருக்கும். ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு 4 துண்டு அளவுக்கு ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேங்க. அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் சால்ட்டு, ஏற்கனவே இந்த பவுடர்லேயே வந்து சால்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி இதை பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இது நல்லா 1.5 மணி நேரத்தில் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் வந்து இந்த ஃபிஷ்ஷு வந்து பொரிச்சு எடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் கூட கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டவா எடுத்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு பொரிச்சு எடுத்துக்க போகிறோங்க நம்ம. இப்போ நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பவுடர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பீச்சுக்கெலாம் போனோம்னா அதெல்லாம் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பவுடர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குதுங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் இருக்குது, ஒமேகா 3 கொழுப்பு இருக்குது. ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இதை வறுத்து சாப்பிட்லாங்க. இது டெய்லியுமே சாப்பிட்டா கூட உடம்புக்கு நல்லது தாங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் வராதுங்க. ஃபிஷ்ஷு சாப்பிட்டோம்னா ஸ்கின் அலர்ஜி, அப்புறம் வந்து இந்த முடி உதிர்றது இதெல்லாம் கூட வந்து ஸ்டாப் ஆகிறதா சொல்கிறாங்கங்க. ஸோ ஃபிஷ்ஷுனாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம முகம் எல்லாமே வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால் டெய்லி ரெகுலராக ஃபிஷ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து சூட்டபிள் பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போது இதை வறுத்து எடுக்க சொல்லி இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய ஸ்மெல்லாம் வந்து ரொம்ப செம்மையாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய குழந்தைங்களுக்கும் கொடுத்து அவங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்குங்க. உங்களுக்கு எந்த ஃபிஷ்ஷு பிடிக்குன்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.